டெல்லியில் இராணுவம் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், விவசாய பெருமக்கள் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, பல லட்சம் மக்கள். ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும், 10 வருட சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி RSS தலைகீழாக குப்புறப்படுத்தி மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். டெல்லியில் இராணுவம் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், விவசாய பெருமக்கள் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, பல லட்சம் மக்கள். ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும், 10 வருட சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியில் RSS தலைகீழாக குப்புறப்படுத்து காலை நக்கிய காட்சியை நாம் பார்த்தோம் என்றால், அது விவசாயிகள் போராட்டத்திற்கு முன்னால் தான். மோடி சரண்டரான காட்சியை பார்த்தோம், RSS சரண்டரான காட்சியை பார்த்தோம். ஒரு வருடத்திற்கும் நீண்ட நெடிய போராட்டம். 700க்கும் அதிகமான மக்கள், விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் வீரம் செறிந்த அந்த போராட்டம் முடிவில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. வழக்கமாக வடை சுடக்கூடிய மோடி அப்போதும் வடை சுட்டார். இவற்றையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் என்று உறுதியளித்தார். காலங்கள் கடந்தோடி இருக்கின்றன. ஆனால் இன்று வரையிலும் விவசாயிகளுக்கு எதிரி நாங்கள் தான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது RSS. கடந்த 10 வருடங்களாக விவசாயிகளை இந்த அளவிற்கு ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ உலகத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய பெரும் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் டெல்லியை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கின்றனர். அவர்கள் மெல்ல மெல்ல டெல்லியில் மோடியும் அமித்ஷாவும் இருக்கக்கூடிய இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல தான் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த விவசாயிகளின் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்கிறது. அவர்களின் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கிறார்கள் விவசாயிகள்? விவசாயிகள் கேட்பதுங்கிறது, நாங்க உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கிறதுக்கு நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்கள். இது போன்ற ரொம்ப சாதாரணமான விஷயங்களை கேட்கிறார்கள். 2014 மோடி வடை சுட்டது நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தேன் அப்படின்னா விவசாயிகள் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் கடந்த 10 வருடங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட அளவிற்கு இதற்கு பின்னால் இருந்த எந்த ஆட்சியிலும் நடந்ததில்லை என்பதுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. மகாராஷ்டிராவில் எல்லாம் நாளொன்றுக்கு எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் நம்ம கேட்கும்போது நடுங்கிடுவோம். நம்ம அந்த அளவுக்கு விவசாயிகள் ஒரு பெரும் சிக்கலில் இருக்கிறார்கள். அவங்க ரொம்ப சாத்வீகமாக போராடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க பாருங்க, அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறார்கள். அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் தடியடி நடத்துகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேர்தல் நெருங்க போகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் விவசாயிகளுடைய இந்த பேரெழுச்சி மோடி RSS இந்தியாவில் மண்டியிடச் செய்யும் என்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் டெல்லியை நெருங்க விடாதே என்று இராணுவத்திற்கு கட்டளையிட்டிருப்பார்கள். இராணுவமும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காக பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவருடைய மகன் அந்த விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற நிகழ்வு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய யோகி ஆளக்கூடிய சாமியார் என்கிற நபர் ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்ததை நாம் மறக்க முடியுமா? 700க்கும் அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தின் போது இறந்து போனார்கள். அதை மறக்க முடியுமா? ஒவ்வொருவரும் தற்கொலை செய்யும் போது அதில் பெரும்பாலானவர்கள் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு இறந்து போகிறார்களே, அதை மறக்க முடியுமா? உண்மையை சொல்கிறேன்,
எந்த ஆட்சி காலத்திலும், சுதந்திர இந்தியாவில் எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கான நெருக்கடியை இந்தியா சந்திக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற்றார் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாதுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப நீங்க கருத்த இரவில் எங்கோ ஒளிரக்கூடிய சில நட்சத்திரங்கள் போல இந்த விவசாயிகள் போராட்டம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. அதே போன்று சமீபத்தில் நீங்க டெல்லியில் நடைபெற்ற கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு போராட்டம், அதுல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார். மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கீற்று வெளிப்படுகிறது. உண்மையை சொல்கிறேன், சங்க பரிவாரங்கள் 2024 வீழ்த்தப்படாவிட்டால் நம்முடைய நாட்டின் மக்களின் நிலைமை அதோ கதிதான். ஆகையால் அவர்களை விரட்டி அடிப்போம். அதற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை முடிந்த அளவிற்கு ஆதரிப்போம். அவர்களுக்கு பின்னால் அணிதிரள்வோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.